வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் தந்தூரி அவன் யூஸ் பண்ணாமல் ஸ்டவ்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகும்போது அதில் காலிஃப்ளவர் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த காலிஃப்ளவரை குக் பண்ணி எடுக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதோட மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கசூரி மேத்தி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பாதி லெமனோட ஜூஸ் சேர்க்கணும். லாஸ்ட்டாக இதில் 1/4 கப்பு தயிர் சேர்த்து இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் ரொம்ப கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. இனி இதில் நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்த காலிஃப்ளவர் போட்டுடலாம். காலிஃப்ளவரோட எல்லா இடமும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இனி 1 மணி நேரம் இந்த காலிஃப்ளவரை நம்ம மேரினேட் பண்ணணும். இது மேரினேட் பண்ண அப்புறம் நம்ம பேனில் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாம் இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த சைடு ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரும் திருப்பி போட்டாச்சு. இனி இந்த சைடு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இன்னும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணணும். இப்போ 4 நிமிஷம் குக் ஆகிருக்கு. இப்போ 2 சைடுமே ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்துடலாம். அடுத்து இந்த காலிஃப்ளவர் எல்லாம் நம்ம க்ரில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு க்ரில்லிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லா காலிஃப்ளவர் பீசஸும் இதுக்கு மேலே வச்சிடலாம். இனி இந்த காலிஃப்ளவர் எல்லாம் திருப்பி திருப்பி போட்டு 2 சைடும் ஈவனாக நம்ம க்ரில் பண்ணி எடுக்கணும். இதில் இருக்கிற பீசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ரில் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் தந்தூரி ரெடி ஆச்சு. இது நான் இன்றைக்கி மின்ட் ராய்தாவோட சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த காலிஃப்ளவர் தந்தூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.